வெல்கம் டு அபு பிளாக்ஸ். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற வண்டி கியா கரண்ட்ஸ். இது 1493 சிசிங்க, 4 சிலிண்ட்ரு, 4.41 பிஹெச்பி. இந்த வண்டி இன்டீரியர் தரமாக இருந்துச்சுங்க. நார்மல் கீர் சிஸ்டம் தான். இங்கேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டோம். டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு பள்ளிக்கரணை டிஎல்எஃப் வரையும் போயிட்டுருக்கோங்க. அப்புறம் போகிற வழியில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு அசோக் பில்லரில். இந்த மாதிரி கண்ணு குசுற நைட் டைமில் இந்த மாதிரி கண்ணு குசுற எல்இடி லைட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். டிராஃபிக்லாம் தாண்டி டிஎல்எஃப் வந்துவிட்டோம். டவுன் டவுன் இடம் பார்க்க அமேசிங்காக இருந்துச்சுங்க. இங்கேருந்து கஸ்டமரை பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே கஸ்டமர் பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் வரையும் போக சொன்னாங்க. அதனால் கரெக்டாக பட்டினம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டு உள்ளே போய் ஃபிஷ்லாம் எவ்வளோ என்ன ரேட்டுன்னு விசாரிக்கலான்னு போனேன். நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு. எறா, வவ்வால், ஐலா, ஷீலா, கிழங்கா மீன் நிறைய இருந்துச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்க இருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங்கில் வந்ததுனால கடை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஃபிஷ்ஷை வாங்கி அங்கேயே ஒரு அண்ணங்கிட்ட கட் பண்ண கொடுத்துருந்தோம். அண்ணன் தரமாகவே எல்லா ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணி பக்காவாக கட் பண்ணாப்புல. கட் பண்ணி ஒன்றுத்தையும் சூப்பராக ஸ்லைஸாக போட்டாருங்க அண்ணன். ஸ்லைஸாக பண்ணி நல்லா வறுக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெட்ட சொல்லியிருந்தோம். அண்ணன் பக்காவாக வெட்டி கொடுத்தாப்புல. அந்த ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கிட்டு அப்படியே போகிற வழியில் ஒரு சின்னதாக டீ ஒன்று அடிச்சுட்டு அப்படியே கஸ்டமர் எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு டியூட்டியை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.